என் பேர் வந்து பிரியதர்ஷினி. நான் வந்து பிஏ தமிழ் செகண்ட் இயர் படிக்கிறேன். கண்ணகி நகரில் வந்து முதல் தலைமுறை கற்றல் மையத்திலேருந்து சிலம்பம் கற்றுக்கிறேன். என்ன மாதிரி நிறைய பசங்க கற்றுட்ருக்காங்க. குடிசை மாற்று வாரியத்தில் இருக்க அந்த மக்களுக்கு நல்ல ஒரு உதவியான முறையில் இருக்குது இந்த கல்வி சென்டர். அதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் நல்லா படிக்கணும் என்ன மாதிரியே நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பப்பட் பண்ணோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் கதை எழுதணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அவன்னா ஈனா ஈயன்னா ஊனா ஊவன்னா ஏனா ஏன்னா ஐயன்னா அக்கண்ணா ஊவனா ஓவன்னா அக்கண்ணா. ஜிங்கிள் பெல். ஜிங்கிள் பெல்லா? சரி வாசிங்க. என்ன படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட். ஆமாண்டா, வீடியோ எடுத்துட்டு இருக்காரா? அதே மாதிரி வந்து இந்த சென்டரும் இருந்தாலும் சரி, ஈவினிங் டியூஷன் இருந்தாலும் சரி, இடையன் பஸ்ஸார் மூலியமாக தான் நடக்குது. இடையன் பஸ்ஸாருக்கு ரொம்ப தேங்க்யூ. இப்போ விளையாடுறதுக்கு அழைச்சி படிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். கற்றல், வேலை திறன் மேம்பாடு, இந்த தற்காப்பு கலை எல்லாமே இலவசம். எல்லாமே, எதுக்குமே கட்டணம் கிடையாது. ஆரம்பம் இறையன்பு சார்லேருந்து தொடங்குது. ஏன்னா அவர் தான் எங்களுக்கு வந்து வழிகாட்டியாக இன்றைக்கி வரையும் இங்கே இருக்கிற மாற்றங்கள் அனைத்துக்கும் காரணமாக அவர் தான் இருக்கார். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paysys Pay, secure digital payments with multiple features and great success rate. உழைக்கும் அடித்தட்டு மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியா கண்ணகி நகர் இருக்கு. இந்த கண்ணகி நகர்ல முதல் தலைமுறை கற்றல் பயிற்சி மையம் அப்படின்ற ஒரு பயிற்சி மையம் இயங்கிட்டு வருது. தமிழகத்தின் தலைமைச் செயலாளரான இறையன்புவின் முயற்சியால இந்த பயிற்சி மையம் தொடங்கப்பட்டு இன்று வெற்றிகரமா இயங்கிட்டு வருது. இந்த பயிற்சி மையத்தை ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஒருங்கிணைச்சு கொண்டு வந்த ஒரு நபர் தான் மாரிச்சாமி. இந்த பயிற்சி மையத்தின் மூலமா யார் யார் பயிற்சி பெறலாம், இங்க என்னென்ன கற்றுக் கொடுக்கப்படுது அப்படின்ற ஒரு முழு தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த கற்றல் பயிற்சி மையம் பார்த்தேன், ஒரு பிரம்மாண்டமான ஸ்கூல் லெவலுக்கு இருக்கு. இன்னைக்கு இது இந்த நிலையை அடையிறதுக்கு முழுக்க முழுக்க உங்களோட ஒருங்கிணைப்பு தான் காரணம் அப்படின்றது தெரியுது. இதோட ஆரம்ப புள்ளி எங்க இருந்தது? ஏன்னா இப்ப வந்து சமூகத்தில் நிறைய பேர் வந்து சுயநலமா இருக்காங்க. ஒரு பொதுநல சேவை செய்யனால அது நம்மளுக்கு எதுக்கு ஒரு வேலை, நம்மளுக்கு இருக்க வேலையே 1000 இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி இது போல ஒரு விஷயத்த முன்னெடுக்கணும்னு தோணுச்சு? இதோட ஆரம்பம் எங்க இருந்து தொடங்குது? ஆரம்பம் இறையன்பு சார்லேருந்து தொடங்குது. ஏன்னா அவர் தான் எங்களுக்கு வந்து வழிகாட்டியாக இன்றைக்கி வரையும் இங்கே இருக்கிற மாற்றங்கள் அனைத்துக்கும் காரணமாக அவர் தான் இருக்கார். ஆரம்பத்தில் உட்காந்து படிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோடு அவர் போய் சந்தித்தோம். இந்த கண்ணகி நகரில். ஏன்னா இங்கே எல்லாமே சிறிய வீடுகள், பேரண்ட்ஸ் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இந்த இடத்துல வந்து தங்கி ஒரே வீட்டில் தங்கி பசங்க படிக்கிறதுக்கான சூழல் இல்லை. அதனால வந்து தனியா உட்காந்து படிக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒற்றை கோரிக்கையோட போனோம். அப்புறம் அவரு பள்ளிக்கூடத்துல அனுமதி வாங்கி கொடுத்திருந்தாரு. அந்த அனுமதி உட்காந்து படிக்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறது, அப்புறம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நீங்க சொல்றதுல எந்த ஆண்டு? 2017 முதல் முறையா அவரை சந்திச்சு இந்த கோரிக்கையை வச்சோம். உடனடியா பள்ளிக்கூடத்து மூலியமா அனுமதி கிடைச்சது. பள்ளிக்கல்வித்துறை மூலயமா அனுமதி வாங்கி கொடுத்தாரு. உட்காந்து படிக்க ஆரம்பித்தாங்க பசங்க. அப்புறம் சந்தேகத்தை தீர்க்கறதுக்குன்னு ஆரம்பித்தோம். அப்புறம் சார் மூலிமா யோகா கொண்டு வந்தோம். அப்புறம் படிக்க வைக்கணும், ஆள் பாஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கம். ஏன்னா ட்ராப் அவுட் நிறைய ஆயிடுவாங்க. இல்லை, இதெல்லாம் எந்த இடத்துல நடந்தது? கற்றல் மையம் இருக்கு. அப்போ தொடக்கத்தில் அனுமதி வாங்கி கொடுத்தது எங்களுக்கு வந்து மேல்நிலை பள்ளி, கண்ணகி நகரில் மேல்நிலை அரசினர் மேல்நிலை பள்ளி இருக்குது. அங்கே மாலை நேரத்தில் வந்து உட்காந்து படிக்கிறதுக்கு இப்போ முதல்ல அனுமதி வாங்கி பெற்று தந்தார். அந்த அனுமதின்றதுனால உட்காந்து படிக்க ஆரம்பித்தாங்க பசங்க. 10வது 11 12க்கு தான் முதல்ல ஆரம்பித்தோம். ஏன்னா அங்கே தான் ஃபெயில் ஆகிட்டுனா அடுத்தது படிக்க முடியாத சூழல் மாணவர்களுக்கு ஏற்படுது. அது எல்லாத்தையுமே ஆள் பாஸ் பண்ணணும் அப்படின்னு உட்காந்து படிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு ஆரம்பித்தோம்.
அதுக்கப்புறம் என்னென்னா ஒழுக்கம் சார்ந்து அவங்க இருக்கணும் அப்படின்றதுக்காக யோகா மெடிடேஷன் மாதிரி சொல்லி கொடுத்தோம். அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது சொல்லி கொடுத்தா தான் இங்கே படிக்க வருவாங்க அப்படின்ற இது உள்ள கண்ணோட்டத்தில் சாரு ஆலோசனை பிரகாரம் அவங்களுக்கு என்னென்ன விளையாட்டு பிடிக்கும், கபடி, கொக்கோ, வாலிபால், கேரம், செஸ்ஸு, இது மாதிரி விளையாட்டு உபகரணங்களும் சார் மூலிமா கிடைச்சிது. அந்த விளையாட்டு உபகரணங்களை கொடுத்து அவங்கள விளையாடுறதுக்கு அழைச்சி படிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். இப்படி ஒவ்வொரு விஷயமா. அப்புறம் தற்காப்பு பயிற்சின்னா சிலம்பம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம், கராத்தே சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம், குத்துச்சண்டை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் எங்களுக்கு வந்து மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்க, கீபோர்டு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம், பறை இசை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம், ட்ராமா, நடனம், இது மாதிரி ஒவ்வொரு கிளாஸாக ஆரம்பித்தது. அதில் 10 பேர், 20 பேர், 30 பேர்னு ஆரம்பித்து இன்றைக்கி 600 பேர் வந்து எங்ககிட்ட பயிற்சி பெறுறாங்க. 600 பேரில் வந்து 54 பேர் வந்து இப்போ பயிற்சி கொடுக்குறாங்க. இந்த பயிற்சி கொடுக்குறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார் மூலிமா இதுவரையும் 181 பேர் முதல் தலைமுறை பட்டதாரிகள்லாம் மாறி இருக்காங்க. அந்த முதல் தலைமுறை பட்டதாரிகள் மூலிமா இப்போ பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இந்த பயிற்சி கொடுக்குற 54 பேருக்கும் இதுவரையும் எந்த ஊக்கத்தொகையோ ஊதியமோ கிடையாது. எல்லாமே அவங்களுக்கு சமூகத்துக்கான பங்களிப்பு தொடர்ந்து வழங்கிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து சார் மூலிமா வந்தது. ஆரம்பத்தில் ஒன்று தொடங்கிட்டு ஒரு IRS அதிகாரிகள் அனுப்புகிறாரு, IAS அதிகாரிகள் அனுப்புகிறாரு. ஒவ்வொருத்தராக வந்து அவங்களுக்கு சார் தனிப்பட்ட முறையில் வந்து கொடுத்ததே நாங்கள் வந்து 9800 பேருக்கு உணவு கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அதனால் மாணவர்கள் ஒவ்வொரு முறையும் செய்யும்போது அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு சார் வந்து பார்த்துட்டு ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அது மூலிமா இப்போது செடிகள் நடுறது, குளங்கள் சீரமைக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மாணவர்கள் எல்லாமே. அது அப்படி ஆரம்பித்ததுனால தான் இப்போ குளத்துல 2 குளங்கள் வந்து தயாராகிட்டு இருக்கு கண்ணகி நகரில். சூப்பர் சார். இப்போ கண்ணகி நகர் அப்படின்னும் போது ஒரு குற்ற சம்பவம் நடக்கக்கூடிய பகுதின்ற மாதிரி ஒரு சித்தரிப்பு இருக்குது, ஒரு சமூக பார்வையே இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது கண்ணகி நகர் எப்படி இருந்தது? இப்போ நீங்கள் சொல்கிற எல்லாருமே மாணவர்கள் தான். அப்போ கண்ணகி நகர்லேயும் இவ்வளோ நல்ல மாணவர்கள் இருக்காங்க, இவ்வளோ ஒரு சமூக சிந்தனை கொண்ட மாணவர்கள் இருக்காங்கன்ற ஒரு பார்வையும் வெளி உலகத்துக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் பார்க்கும்போது எப்படி, நீங்கள் வரதுக்கு முன்னாடி இந்த நல சங்கம், இந்த கற்றல் மையம் முயற்சிக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, என்ன மாற்றத்தை நீங்கள் பார்க்குறீங்க? கண்ணகி நகரில் எல்லாமே உடல் உழைப்பை மட்டுமே சார்ந்த மக்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க. எல்லாமே அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 8வது 10வது முடிக்கிறவங்களே மிக மிக குறைவாக இருப்பாங்க. இப்போ அவங்கள வந்து உடல் உழைப்பு சார்ந்து போகும்போது காலையில் 7 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க, நைட்டு 8 மணிக்கு 9 மணிக்கு மேலே தான் விடுவாங்க. அவங்க பிள்ளைகளை சரியாக முறையாக கவனிக்க வேண்டிய சூழல் இல்லை அவங்களுக்கு. அதனால் என்னென்னா அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்களா, சாப்பிட்டாங்களா, யார் கூட சேர்றாங்க, என்ன பழக்க வழக்கங்கள் வச்சுருக்காங்க அப்படின்றது தெளிவான பார்வை இல்லாமல் இருந்தது. கல்வியும் வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு இங்கே பயிற்சி வழங்கப்படுது. அதாவது மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள் இவங்க வரைக்கும். ஆமாம். இப்போ என்னென்னா நாங்கள் எப்படி பிரித்து வச்சுருக்கோன்னா, மாணவர்களை பொறுத்தவரையும் இப்போ கணினி பயிற்சி கொடுக்கலாம். இந்த கணினி பயிற்சியில் அவங்கள MS ஆஃபீஸ் வரையும் கொடுத்துட்ருக்கலாம். டேலி வந்து +1 +2 மாணவர் கொடுக்கலாம். இளைஞர்களுக்கு வந்து கோடிங் மாதிரி இது சொல்லலாம். வீட்டிலே வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் செஞ்சு கொடுத்தோன்னா பணம் கிடைக்கும். ஃபோட்டோஷாப் சொல்லி கொடுத்தா பணம் கிடைக்கும். எடிட்டிங் சொல்லி கொடுத்தோன்னா அவங்க பார்ட் டைமில் சம்பாதிக்கலாம். அப்புறம் AC மெக்கானிக் சொல்லி கொடுத்தோன்னா எப்போ அவங்களுக்கு நேரம் கிடைக்குதோ குறுகிய நேரத்தில் சம்பாதிக்கிறதுக்கான தேவை, எப்போ வேணாலும் போனால் சம்பாதிக்கலாம், 4 பேருக்கு வேலை வச்சு செய்யலாம், தன்னம்பிக்கை அதிகரிக்கலாம், சுய தொழில் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஆரம்பித்து இப்போ எல்லாம் தொடங்கிட்டு இப்போ என்னென்னா ஆட்டோ ஓட்டுநர் பயிற்சி, பெண்களுக்கான ஆட்டோ ஓட்டுநர் பயிற்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மகளிருக்கு வேற என்ன ஆட்டோ ஓட்டுநர் தவிர வேற என்ன பயிற்சி? மகளிருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆரி ட்ரைனிங் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு பயிற்சி மூலயமா கழகத்து மூலயமா இன்னசென்ட் திவ்யா மேடம் ஒருங்கிணைச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க மூலயமா வந்து ஆரி ட்ரைனிங் ஏற்பாடு பண்ணுறோம், பியூட்டிஷியன் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம், ஆட்டோ ட்ரைனிங் IRT மூலமா ஆட்டோ ட்ரைனிங் இது பண்ணுறோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ கோர்ஸுக்கு அரசு சான்றிதழோடு பண்ணுறோம். லைசன்ஸ் வாங்கி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஆட்டோ ஓட்டுநருக்கு 4 வீலர் லைசன்ஸும் வாங்கி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்ச் வாங்கி கொடுக்குறது தயாராக இருக்காங்க. அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்து ஆட்டோ இது பண்ணுறாங்க. அப்புறம் வந்து நம்ம தாட்கோ மூலயமா வந்து அவங்களுக்கான இதுவும் கிடைக்கிது, மானியமும் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு இருக்காங்க. இதனால் என்னென்னா அவங்க நேரம் கிடைக்கிறப்போ பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்குறதா இருந்தாலும் சரி, பிக்கப் பண்ணுற ட்ராப் பண்ணுறதுக்கும் அந்த வாகனம் இருக்கும். பெண்களுக்கான பாதுகாப்பும் உறுதியாகும். பெண்களே ஓட்டுநராக ஆகும்போது அவங்க பாதுகாப்பும் இருக்கும். அவங்களுக்கான பொருளாதாரத்தையும் இது மூலயமா ஈட்டிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இது பண்ணிடுறோம். எல்லாரும் பள்ளி மாணவர்களும் சில பேர் பார்த்தேன், அவங்களுக்கு என்ன பயிற்சி? பள்ளி மாணவர்களுக்கு பொறுத்தவரை MS ஆஃபீஸ், அவங்களுக்கு வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா அட்வான்ஸாக சிந்திக்கிறது, எப்படி ஆன்லைனில் கிளாஸ் நடத்துகிறாங்க, இது மாதிரி தொழில்நுட்பம் சார்ந்த கணினி சார்ந்து என்னென்ன பயிற்சிகள்லாம் இருக்கோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். டியூஷன்லாம் கூட சொல்லி கொடுக்குறீங்களா? ஈவினிங் டியூஷன் நடந்துட்டுருக்கு இங்கே கண்ணகி நகர், இளநகரில் சுற்றி வந்து இப்போ 12 மையங்களில் வந்து மாலை நேரத்தில் வகுப்பு நடந்துட்டுருக்கு. மாலை நேர வகுப்பில் 600 மாணவர்கள் படிச்சுட்ருக்காங்க. இப்போ முதியவர்களுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் வழங்கப்படுது, இல்லை என்ன கற்றுக் கொடுக்குறீங்க? முதியவர்களுக்கு என்னென்னா, நம்ம எழுத படிக்க தெரியாத முதியவர்கள்லாம் இருந்தாங்க. முதல்ல ஐயாவோட கான்செப்ட் நிலவொளி கல்வின்னு ஒரு பயிற்சி ஏற்கனவே அவர் கலெக்டராக இருக்கும்போது
காஞ்சிபுரத்தில் தொடங்கின இது. அந்த கான்செப்டை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அப்போது படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கூச்சப்பட்டுட்டு வந்தாங்க. நாங்கள் இது மேலே படித்து என்ன பண்ணணும். அப்புறம் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து இதை பிடிச்சி போயிட்டு உட்கார வச்சோம். ஒரு 39 பேர் வந்து நல்லா எழுத படிக்கிறதுனா சின்ன சின்ன வார்த்தைகள் படிக்கிறதுக்கு, சின்ன சின்ன எழுத்துக்கள் கூட்டி கழிக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தோம். நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக, அதாவது 68 வயசு 68 வயசு வரையும் எங்ககிட்ட மாணவர்களாக இருந்தாங்க. அவங்க 30 வயசுக்கு மேலே 68 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க, 39 பேரும். அது மட்டும் இல்லாமல் ட்ராப் அவுட் ஒரு 48 வயசில் ஒரு அம்மா வந்து எங்ககிட்ட படித்து பாஸ் பண்ணியிருக்காங்க. 10th இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து அவங்க பேரன் 6வது படித்தா, இவங்க வந்து 10வது படித்தாங்க. பரவாயில்ல, சுவாரஸ்யமாக இருக்கேன். என்னென்னா அவங்க 25 வருஷத்துக்கு அப்புறம் 10வது 4 சப்ஜெக்ட் ஃபெயிலு. இப்போ எங்ககிட்ட வந்தாங்க, மாணவர்களாக உட்காந்து படித்தாங்க. வேதநாயகின்ற ஒரு அம்மா வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. பாஸ் பண்ணிவிட்டு அவங்க சர்டிஃபிகேட்லாம் அழகாக எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. ஐயா வரும்போது கூட எடுத்துகிட்டு வந்து காட்டினாங்க. நான் வந்து 86ல் 10th படித்தேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிட்டு சென்னைக்கு வந்துட்டோம். என் கணவர் திடீர்னு இறந்துட்டாரு. அதுக்கப்புறமா படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. என் 2 பசங்களை ஆளாக்கவே என்னோடய டைம்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் கணவர் ஒரு அரசு துறையில் இருந்தார். அந்த வேலை வாய்ப்பே எனக்கு கிடச்சிது. அதில் ஒரு ஓஏவாக உதவியாளராக நான் வேலை செஞ்சேன். அதில் 10th பாஸ் கேட்டாங்க. அப்போ எனக்கு படிக்கணும்னு தோணுச்சு. அப்புறம் நான் போய் டிபியில் லெட்டர் கொடுத்து இந்த டியூஷன் அப்துல் கலாம் கல்வி நல மன்றத்தில் வந்து குருசை மன்ற வாரியத்தில் இரவு நேரத்தில் சொல்லி கொடுக்குற அந்த பாடசாலையில் வந்து நான் படித்து 4 சப்ஜெக்ட் 10th எழுதி நல்ல மார்க்கில் பாஸ் ஆனேன். எனக்கு வந்து இப்போது அந்த சர்டிஃபிகேட்டால் எனக்கு ஒரு கிளர்க் ஒர்க்கு கிடச்சிருக்கு. எனக்கு கொஞ்சம் நிழலில் வேலை செஞ்சு எனக்கு உதவியாக இருக்குது. என்னோடய லைஃப்க்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. என்ன மாதிரியே என்னை இருக்க எல்லாரும் படிக்கணும். 10th ஒரு பெரிய சில முயற்சி செஞ்சால் படிக்கலான்ட்டு நானே மேக்ஸில் எப்படி போடுறதில்ல, ஆனால் கற்றுக்கிட்டு சயின்ஸு மேக்ஸ் எல்லாமே ப்ராக்டிக்கல் பண்ணி படித்து 4 சப்ஜெக்டும் நல்லா பாஸ் ஆனேன். கல்வி கற்றல் மட்டும் இல்லாமல் வேற என்ன சார் தற்காப்பு பயிற்சி எல்லாம் வழங்குறத நான் பார்த்தேன். வேற என்ன கூடுதலான பயிற்சிகள்லாம் வழங்கப்படுது? தற்காப்பு பயிற்சி, பண்பாட்டு பயிற்சிகள்னு சொல்கிறோம். பண்பாட்டு பயிற்சிகள்ன்றது நம்ம கலைகள், என்னென்ன கலைகள் இருக்குது, இசை, நாடகம், நடனம், இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். இசையில் என்ன மாதிரியான இசையோடு அந்த பறை இசை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். கீபோர்டு இது கொடுத்துட்ருக்கோம். இது 2த்தையும் இப்போ இசையில் கொடுத்துட்ருக்கோம். நடனம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். தற்காப்பில் வந்து கராத்தே, சிலம்பம், பாக்ஸிங் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். நான் வந்து BA தமிழ் 2nd இயர் படிக்கிறேன். கண்ணகி நகரில் வந்து முதல் தலைமுறை கற்றல் மையத்துலேருந்து சிலம்பம் கற்றுக்கிறேன். என்ன மாதிரி நிறைய பசங்க கற்றுட்ருக்காங்க. நான் வந்து 1 இயருக்கு மேலே நான் கற்றுட்ருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஒரு தற்காப்பு கலை. சிலம்பம் வணக்கம் போட்டுட்டு 4 வீடு. இது எல்லாம் கற்றல், வேலை திறன் மேம்பாடு, இந்த தற்காப்புகளை எல்லாமே இலவசம். எல்லாமே, எதுக்குமே கட்டணம் கிடையாது. சொல்லிக் கொடுக்குறோன்னு எந்த கட்டணமும் இல்லாமல் தான், வாங்காமல் தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதுதான் இங்கே ஒரு பெரிய விஷயம். இதுவரையும் யாருக்கும் எந்த ஊதியமோ ஊக்கத்தொகையோ கொடுத்ததே கிடையாது. எல்லாமே விருப்பப்பட்டு வந்து செஞ்சிட்ருக்காங்க. எல்லாமே சிறப்பாக போயிட்டுருக்கு. இந்த முதல் தலைமுறை கற்றல் மையத்துக்கு இறையன்பு சாரோட முக்கியமான பங்குகள் சிலதை சொல்லுங்களேன். முதல் தலைமுறை அப்படின்னாலே நாங்களும் எழுத படிக்க கற்றுக்கிறது அவர் மூலியமா தான். அது எங்கே தொடங்கிச்சுன்னா உட்காந்து படிக்கிறதுக்கு ஒரு இடம்னு அவர்கிட்ட கேட்குறதுலேருந்து தொடங்கிடுச்சு. இன்றைக்கி வரையும் எங்கள் செயல்பாடுகளில் எல்லாத்துலேயுமே எங்களுக்கு நிழலாகவும் வேறாகவும் இருந்து அவர் தான் வந்து வழி நடத்திட்டு இருக்காரு. ஏன்னா நண்பர்கள் எல்லாருமே வந்து ஒருங்கிணைச்சிருக்காங்க. இன்றைக்கி எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடைக்குது. எல்லாமே அவரோட நண்பர்கள். இதுவரையும் அவர்கிட்ட எதுவும் போயிட்டு நாங்கள் கேட்டு இங்கே நடத்துனதே கிடையாது. எல்லாமே எங்கள் தேவையை அறிஞ்சு அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார். அப்படி தான் இப்போ கொரோனா காலகட்டத்திலையும் இருந்தாலும் சரி, இப்போ இந்த வீட்டுக்கு ஒரு தலைமுறைகளை பட்டதாரிகளை உருவாக்கணும்னு சொல்கிறது, இப்போ திறன் மேம்பாட்டுக்குன்றதும் என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு ஆலோசனைகள் தொடர்ந்து வழங்கிட்டே இருக்கார். இது மாதிரி செய்யுங்க, இது நல்லா இருக்கும், இப்படி செஞ்சிங்கன்னா பிரயோஜனமாக இருக்கும்னு அப்படி ஒவ்வொரு முறையும் நம்ம சந்திக்கும் போதும் ஒரு யோசனை சொல்லும்போது அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். மிக சாதாரணமாக எதையுமே வந்து நாங்கள் அந்த அளவுக்குலாம் ரிஸ்க் எடுக்கல, முன்னாடி நிற்கிறோம், அவ்வளோதான். இது எல்லாமே அவர் மூலியமாக தான் நடக்குது. இங்கெல்லாம் அந்த தொடக்க விழா நிகழ்ச்சியில் நான் பார்த்தேன், சென்னையோட மாநகராட்சி ஆணையர் சொல்லியிருந்தாரு,
ஒரு தலைமைச் செயலாளர்ன்றவர் வந்து நிர்வாக பணிகளை தான் செய்வார், ஆனால் இறையன்பு சார் களத்துக்கே வந்துடுறாரு. இதை பார்க்கும்போது எனக்கு வியப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உங்க அனுபவ ரீதியில் அவர் இந்த கட்டட பணிகள், இந்த கட்டல் மைய பயிற்சிக்காக எத்தனை முறை களத்துக்கு வந்திருந்தாரு? அதெல்லாம் உண்மைதானா? அவர் நேரில் அடிக்கடி வந்துடுறாரா? என்னன்னா இப்போ மற்றவங்களுக்கு சொன்னால் மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் அரசு ஆவணங்களை பார்த்தாலே தெரியும். இது முறை தலைமைச் செயலாளர்னு இங்கே வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் 18 வருஷமாக இங்கே இருக்கேன். தலைமைச் செயலாளர் வந்தது இல்லை. ஆனால் இறையன்பு சார் தலைமைச் செயலாளர் ஆகிட்டு 4 முறை வந்துட்டார். இங்கே மாணவர்களை சந்திக்கிறதுக்கு ஒரு முறை பர்சனலாக வந்து எப்படி படிக்கிறீங்க, என்ன படிக்க போகிறீங்க, எதுக்கு படிக்கிறீங்கன்னு அவங்களுக்கு கலந்துரையாடி அவங்களுக்கு இதை அவங்களோட நோக்கத்தை என்ன நோக்கம்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பாராட்டி அப்ரிஷியேட் பண்ணிட்டு போனார். அடுத்து ஒரு முறை வந்தார், சிஎம்மோட வந்தார். நம்ம கொரோனா தடுப்பூசி முகாம் நடத்திட்டு இருந்தோம், அது பார்வையிடுறதுக்கு சிஎம் அழைச்சிட்டு வந்திருந்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவங்க இப்போ எங்களுக்கு கற்றல் மையம் எங்களுக்கு தனி பர்சனலாக மட்டும் இல்லை, கண்ணகிநகரில் ஒவ்வொருத்தருக்கும் முன்னேறணும். இப்போ நாங்கள் மட்டும் முன்னேறணும், எங்கள் சார்ந்த மாணவர்கள் மட்டும் முன்னேறணுன்றதில்லை. இங்கே என்னென்ன தேவையோ, அடிப்படையில் என்னென்ன தேவையோ, அப்போது டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, இந்த தமிழ்நாடு அரசு, மத்திய அரசு பணிக்கான தேர்வுக்கெல்லாம் வந்து பயிற்சி மையம் தொடங்கி வச்சுருக்காரு. இப்போ கற்றல் மையத்துக்கு இங்கே இந்த கற்றல் மையத்துக்கு வந்து தொடக்க பணியும் அவர் தான் தொடங்கி வச்சார். இப்போ வந்து நிறைவு பணியும் அவர் தான், மையத்தான பயிற்சி பணியும் அவர் தான் தொடங்குது. இதுவரை 5 முறை வந்து தலைமைச் செயலாளராக ஆகிட்டு இங்கே வந்திருக்காரு. அந்த அளவுக்கு கட்டடத்தை அந்த சீரமைப்பு பணிகள் அப்போ வந்து ஆய்வு செஞ்சிருக்காரு. வந்து பார்த்து இப்படிலாம் பண்றீங்களா, நல்ல விஷயம், நல்லா சிறப்பாக பண்ணுங்க அப்படி ஊக்குவிச்சு பாராட்டி போயிட்டு இருக்காரு. அவரோட பாராட்டும் வழிநடத்தலும் தான் இந்த அளவுக்கு நாங்க வர்றதுக்கு காரணமா இருந்திருக்கு. உங்க பணிகள் வந்து தொடர்ந்து செயல்படணும். இன்னும் உங்களோட பயிற்சி மையன்றது பல மடங்கு பெருகி ஏராளமானவருக்கு நீங்க உதவி செய்யணும்னு நாங்க நன்றி தெரிவிச்சோம். நன்றி. என் பேர் அமுதப்பிரியா. நான் சைக்காலஜி செகண்ட் இயர் பிரசிடென்சி காலேஜ்ல படிக்கிறேன். நான் வந்து இந்த முதல் தலைமுறை ட்ரஸ்ட்ல முன்னாடி இருந்த அப்துல் கலாம் ஏபிஜே அப்துல் கலாம் மக்கள் நல சங்கத்துல தான் சேர்ந்தேன். ஒரு வாலண்டியரா இருக்கேன். இப்போ அங்க வந்து நாங்க ஈவினிங் டியூஷன் எடுக்கிறோம். அது மட்டும் இல்லாம பசங்க டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுன்னு கீபோர்ட் கிளாஸ், பறை, சிலம்பம், அது மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் பண்ணிட்டு இருக்கோம். இது மூலியமா வந்து எங்களுக்கு இஸ்ரோக்கு போக வாய்ப்பு கிடைச்சது. எங்க பசங்க 8 பேர் வந்து இஸ்ரோக்கு போய் இது ராக்கெட் லான்ச் பண்ணாங்க. இப்போ போன வாரம் கூட நாங்க எல்லாருமே ஒரு 34 பேர் வந்து மகாபலிபுரம் பக்கத்துல இருக்கிற பட்டிப்புலமுக்கு போய் சேட்டலைட் லான்ச் பண்ணோம், பிக்கோ சேட்டலைட். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஹைபிரிட் ராக்கெட் மூலியமா லான்ச் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் இது சேட்டலைட். அது வந்து ஆனந்த் மேகலிங்கம் சார் சயின்டிஸ்ட் மூலியமா வந்து லான்ச் ஆச்சு. இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இதுப்பெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. பட்டம் படம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் எல்லாம் கற்றுக்கிட்டோம். ஒண்ணுமில்லை, இனிமே இங்க வீட்டுல பேர பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறது. சின்ன பிள்ளைய இருக்க சொன்னா இப்ப அவங்களே காலேஜ் போறாங்க. அப்புறம் எப்படி பேச முடியாது. இன்னமும் படிக்கலாம். கடைசி எழுதிடலாம். நம்ம எது செல்லணுமோ எது செய்யணுமோ அதுகளை பார்த்துக்கலாம். புக் எடுத்துடலாம். திடீர்னு ஒன்றுன்னா அந்த புக் எடுத்து படித்து பார்க்கலாம். ஆட்டையும் காட்ட வேண்டியதில்லை. அப்படி இருந்தால் படிச்சுக்கிறது. இதுக்கு முன்னாடி சரி ஸ்கூல் கூப்பிட்டாங்க படிக்கிறதுக்காக, படித்தோம். ஆனால் நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. கையெழுத்து போட தெரியாது எனக்கு, போட கற்றுக்கினேன். அப்புறமா எழுத சொன்னாங்க, எழுத கற்றுன்னு போர்டில் எழுதி போட்டாங்க, எழுதிட்டேன். கணக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஏதோ எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சது கற்றுக்கினேன். குழந்தைகளை சுயமாக சிந்திக்க தூண்டுங்கள். குழந்தைகளை சுயமாக சிந்திக்க தூண்டுங்கள். துளியும் உங்கள் எண்ணம் கலக்காதபடி குழந்தைகளை சிந்திக்க பழக்குங்கள். இதுதான் என்னுடைய குழுவோட முக்கிய நோக்கமே. அதன் வகையிலே நான் குழந்தைகளுக்கு பொம்மலாட்டம் வழியாக, பல கலைகள் வழியாக பயிற்சிகள் கொடுத்துட்டு வரேன். எப்படி சுயமாக சிந்திக்கிறது அப்படி. இந்த வகையில முதல் தலைமுறை ட்ரஸ்ட், இந்த முதல் தலைமுறை ட்ரஸ்டோட திரு மாரிசாமி அவர்கள் எனக்கு பழக்கமானாங்க. அவங்க மூலயமா இப்போ உள்ள குழந்தைகளுக்கு நான் அவங்களோட குழந்தைகளுக்காக நான் இந்த பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க பொம்மலாட்டம் செய்வாங்க. வென்ட்ரிலிக்விசம்னு ஒன்று சொல்லுவோம், இந்த குரங்கு பொம்மை வச்சுக்கிட்டு செய்யறது. அதை வச்சு செய்யக்கூடிய அந்த பயிற்சி அவங்க செய்யறாங்க. நான் இவர்களுக்கு வெறும் இந்த பொம்மலாட்டம் மட்டுமல்ல, இந்த பொம்மலாட்டம் மூலமாக அவங்களுக்கு கல்வியும் அதுக்குள்ளார நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். அவங்க படிக்கக்கூடிய பாடப்பிரிவுகள் இதெல்லாமே அந்த பொம்மலாட்டம் மூலயமாவே பண்றாங்க. ஒரு சின்ன இன்ட்ரோ என்னை கொடுக்க சொல்லியிருக்கிறதுனால நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வணக்கம். இவர் பேர் இன்டி. ஹாய், நான் தான் இன்டி. நல்லா இருக்கீங்களா?
அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது பதில் சொல்றியா? ஆமாண்டா, வீடியோ எடுத்துட்டு இருக்காரா? டேய் டேய், என்னை எடுக்கட்டுமாடா, நானும் கொஞ்சம் தெரியும்ல. அப்படியா? சரி, ஓகே, அவங்க எடுப்பாங்க. அப்புறம் வேற என்ன பண்றோம்? பொம்மலாட்டம் சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் வேற என்ன சொல்லி தரேன்? எப்படி படிக்க சொல்லி கொடுக்குறேன்? ரொம்ப கரெக்ட். பாடத்தை நாடகமா எழுத சொல்லிடுறாரா? அப்புறம் என்ன போதுமா, பேசணுமான்னு கேட்குறேன். அவங்க இதுதான் கேட்கணும். அவங்களுக்கு இன்னும் பேசணும் போல இருக்கு பாரு. அப்படியே அதுலயே மயங்கி இருக்கிறாங்க. ஐயோ, நீயே வெக்க பண்ணும். அவங்கள பார்த்து பேசு. யாரு அந்த அண்ணா கிட்ட பாக்கணுமா? பாரு. அது ஏன்டா வெக்கப்பட்டு கேக்குற? சும்மா கேள்றா. அவர் சிரிப்பே ஒண்ணு மயக்கமா இருக்குதா? அப்புறம் வேற என்ன பேசுறோம்? பாட்டு பாடுவியா? நீ வம்புல மாட்டி விட கூடாது. பத்தியா, என்ன வம்புல இது பண்ணி விட்ட. சரி, அப்புறம் என்ன சொல்ல போற? இவங்கெல்லாம் தான் எனக்கு ரொம்ப சூப்பரா பண்றவங்க பொம்மலாட்டம். அதான் இப்போ வந்து ஒரு டீம் ரெடியா இருக்கிறாங்க. அவங்க வந்து இன்னும் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு முன்னேறிட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு 5 months கற்றுக்கிட்டு வரோம். நாங்கள் ஃபஸ்ட்டு புக்கில் இருக்க கதையை வந்து நாங்களே எப்படி கதை எழுதுறோன்றது போட்டு எழுதணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு கீழே இருக்க சின்ன குழந்தைங்களுக்குலாம், சின்ன பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தோம். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்தப்போ எங்களுக்கு பப்பட்னா என்னன்னே தெரியல. அதுக்கடுத்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பப்பட் எப்படி பண்ணணும், அது எப்படி ரியாக்ஷன் கொடுக்கணும், அது மாதிரிலாம் நல்லா தெரியுது.
முதல் தலைமுறை கற்றல் பயிற்சி மையம் மூலமா கீபோர்டு பயிற்சி எடுக்கிற ஒரு மாணவர் நம்ம கூட இருக்காரு. தம்பி, உங்க பேர் என்ன? அர்ஜுன். என்ன படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட். 5th ஸ்டாண்டர்டா? எத்தனை நாளா கத்துக்கிறீங்க இந்த கீபோர்டு வாசிக்கிறது? வந்து ஒரு வருஷமா கத்துக்கிட்டு. ஒரு வருஷமாவா? வாசிக்க தெரியுமா? என்ன பாட்டு வாசிப்பீங்க? தென்றல் வந்து தீண்டும் போது, தென்றல் வந்து தீண்டும் போது பாடல் இப்ப வாசிக்க போறாரு அர்ஜுன். நம்ம எல்லாரும் கேட்கலாம். வாசிங்க அர்ஜுன். சூப்பர் 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 அர்ஜுன், சூப்பரா வாசிச்சிட்டீங்க. கையை கொடுங்க. கண்டிப்பா ஏஆர் ரகுமான் மாதிரி அர்ஜுனும் எதிர்காலத்துல பெரிய ஒரு இசையமைப்பாளரா வருவார். வாழ்த்துக்கள் அர்ஜுன், சூப்பரா வாசிக்கிறீங்க. ஜோதிஸ்ரீ, நீங்க எத்தனை வருஷமா கத்துக்கிறீங்க கீபோர்டு? ஒரு வருஷமா. நீங்களும் ஒரு வருஷமா கத்துக்கிறீங்களா? நீங்க என்ன பாட்டு வாசிப்பீங்க? ஜிங்கிள் பெல். ஜிங்கிள் பெல்லா? சரி, வாசிங்க. சூப்பர், சூப்பரா வாசிச்சிருக்காங்க. இவங்களும் கண்டிப்பா ஒரு பெரிய பெண் இசை அமைப்பாளரா வருவாங்கன்றத நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். வாழ்த்துக்கள் ஜோதிஸ்ரீ, சூப்பரா வாசிச்சீங்க. தேங்க்யூ. உங்களுக்கு என்ன லட்சியம் வாழ்க்கையில? நீங்க என்ன? எனக்கு வந்து ஒரு ஒரு டான்ஸ் மாஸ்டரா ஆகணும், ஒரு பார்லர் இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.